நம்ம பேசுகிறது ரொம்ப சுலபம், ஆனால் அனுதினமும் அதை அனுபவித்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. ஈஸியாக என்ன பண்ணலாம், பேசலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக டே டு டே பேசிஸில் நடக்கிறது ரொம்ப பெரிய காரியம். நம்ம ப்ராக்டிக்கலாக ஆவியில் நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆவிக்குரியவர்கள் நம்மளை அழைச்சதே ஆவியிலே நடக்கும்படி. எவர்கள் தேவ ஆவினாலே நடக்கப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஒரு 3 முறை சொல்லி பாருங்க. அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நடத்தப்படுகிறார்கள்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன போகிறாங்க, மூமெண்ட்டில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரே இடத்துல இல்லைன்னு அர்த்தம். அவங்க ஒரே இடத்துல ஒரே நிலையில் அவங்களால அடக்கி வைக்க முடியாது. அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஜோனுக்கு போகிறாங்க, இன்னொரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோன் போகிறாங்க, இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவுறாங்க. ஏனோக்கு தேவனோடு நடந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏனோக்கு 365 வருஷம் உயிரோடு இருந்தான். அதுக்கப்புறம் காணப்படாமற் போனான். அந்த 365 வருஷமும் ஒரு நாள் சமம்னு வச்சுக்கோங்க, 365 டேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 365 டேஸும் அவரோடு நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ள தேவன் அப்பா நம்மளை அழைக்கிறார். ஆமென். பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனாலே நடத்தப்பட வேண்டும். உங்களை வேல்யூபிளாக மாற்றுறது, உங்களுக்கு வேல்யூ ஆடிங் சர்வீஸ் எதுனா, உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணுறது என்னென்னா, உங்களை கனத்துக்குரியவர்களாக மாற்றுறது என்னென்னா, நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுதான் உங்களுக்கு கிங்டமில் வேல்யூ, அதுதான் ராஜ்யத்தில் உங்களுக்கு மேன்மை. ராஜ்யத்தில் அப்போ தான் புத்திரராக நம்ம செயல்படுறோம். இந்த நடத்தப்படுகிற அனுபவத்தை நம்ம ப்ராக்டிக்கலாக நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார், கிறிஸ்து என்னில் வாழுகிறார் அப்படிங்கிறத வச்சு இப்போ வேதத்தை பார்க்க ஆரம்பித்தா வேதமே உங்களுக்கு எப்படி தெரியும். இப்போ லாசரு கதை உங்களுக்கு எப்படி தெரியும்? லாசரு கதை உங்களுக்கு வேறு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேருடைய பிரச்சனை ஏன் பிரச்சனையாக தான் என்ன பண்ணிடும், சில டைம் சில காரியம் நடக்கலைன்னு உடனே நம்ம சோர்ந்துக்குள்ளே போயிடும். நம்ம ஆக்சுவலாக ரொம்ப சோர்வுக்குள்ளே போயிடுறோம். நிறைய ஜோம் பண்ணுறோம், நிறையா ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே ஆனால் இது நடக்குது, ஒரு சில காரியங்கள் நடக்கலைன்னு நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். அந்த சோர்வை ரொம்ப சுலபமாக எதிரியானவன் என்ன பண்ணுறான், பயன்படுத்தி விடுகிறான். நீங்கள் சோர்ந்து போனாலும் பரவாயில்ல, அப்பாட்ட வந்து நின்று ஏன்பா இது நடக்கலை, ஏன் இது அப்படின்னு உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்குறார். உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் சம்பவிக்கலையோ, எதெல்லாம் இன்னும் நகர மாட்டேங்குதோ, அதற்கெல்லாம் இன்விடேஷன் கார்டு பரலோகத்துலேருந்து வருது. எதுக்கு? என் மடியில் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் என் கூட என்ன பண்ணு, பேசு அப்படின்ட்டு. நான் நினைப்பேன், மெடிக்கல் காலேஜ் எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல தான் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. மெடிக்கல் காலேஜ் காட்டிலும் மார்ச்சரி பெருசாக இருக்குது. நீங்கள்லாம் வந்திருந்தீங்களா இன்னைக்கு? மார்ச்சரி பெருசாக இருக்குது. சவக்கிடங்கு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க மார்ச்சரிக்கு தமிழில்? பிணவரை. கரெக்டாக சொல்லுவீங்களே. அது வந்து பெருசாக இருக்குது, பெருசாகவே இருக்குது. ஆண்டவரே என்ன ஆண்டவரே இதுன்னு. ஹாஸ்பிட்டல் சின்னதாக இருக்குது, அதோட எது பெருசாக இருக்குது? ஹாஸ்பிட்டலில் ஜீவன் போகிறத விட ஜீவன் போகிறது தான், ஜீவன் வர்றதை விட ஜீவன் போகிறது தான் பெரிய இடமா இருக்குது, பெருசாக இருக்குது. இங்கே சோர்வுக்கு இடம் வருது. என்னப்பா உயிர்ப்பிக்கிற இடமா இருக்கணுமே, சோறு இங்கே தான் வருது, மார்ச்சரி பெருசாக இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டிய இடத்துல நம்ம இல்லை. இதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டிய இடம். 10 பேருக்கு ஜோம் பண்ணுறோம், அதில் ஒருத்தருக்கு கேட்குது, 9 பேர் கேட்கலன்னா, ஒருத்தருக்கு கேட்குறத குறித்து கவலைப்படுங்க, 9 பேருக்கு கேட்காத குறித்து அவருடைய அப்பா மடியில் போய் என்ன பண்ணிக்கோங்க, உட்காந்துக்கோங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை பார்த்தா 9 நடக்க மாட்டேங்குன்னு நல்லா தெரியுது. ஆனால் 1 நடந்ததை வச்சு என்ன பண்ணிடுறீங்க, அதை விட்டுட்டு 9 நடக்காதது ஒன்று குறித்து நம்ம மைண்டு ஃபுல்லாக அதிலே ஆக்குப்பைட் ஆகிடுது. இயேசு அவரிடத்துல வந்த எல்லாத்தையும் சுகமாகினார்.
ஆனால் அவர் சாய்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல வச்சிருந்தார். அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் போனார், ஒருத்தனை மட்டும்தான் குணமாக்குனார். தெரியுமா எந்த ஹாஸ்பிட்டல்? வெரி குட். யார் சொன்னது? கை தட்டுங்க. பார்த்தீங்களா? பெதஸ்தாவுக்கு போயிட்டாரு. ஒரு ஹாஸ்பிட்டல் தான் நினைக்கிறேன், அங்கே ஹீலிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே போனார், ஒருத்தனை மாத்திரம் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும். நம்ம என்ன நினைக்கிறோம், சே வந்ததே வந்தார், கொஞ்சம் இருக்கிறவனெல்லாம் சுகமாயிட்டு போகலாம்ல. அதெல்லாம் அவருடைய மேண்டேட் கிடையாது. அவர் இடத்துல வந்தவர் எல்லாத்தையும் சுகமாகிட்டார். நம்ம அந்த இடத்துல தான் வர்றோம். எல்லாத்தையும் போய் எழுப்ப வேண்டாம், இருக்கிறத ஃபஸ்ட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. லிட்டில் பை லிட்டில் உங்கள் ஃபெய்த்தை அதுலேருந்து வளர்க்க ஆரம்பிச்சிங்க. நடக்கிற காரியம் உண்டு, நடக்காத காரியம் உண்டு. நடந்த காரியத்திற்கு விசுவாசம் தேவைப்படுகிறது, நடக்காத காரியத்திற்கு வெளிப்பாடு தேவைப்படுகிறது. நடந்த காரியத்துக்கு ரெவலேஷன் தேவையில்லை, நடந்த காரியத்துக்கு ஃபெய்த் இருந்துச்சு. ஃபெய்த்து, ஆஹா இது நடந்தது, சரி. உங்களுக்கு உங்கள் ஜெபத்தை தான் கேட்டிருக்காருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு 10 ப்ரேயர் பாயிண்ட் இருக்குது, அதில் 1 கேட்டிருக்காருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும், ஆல்மோஸ்ட் எல்லாம் நம்புறீங்களா? அப்போ நடந்ததுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நடந்ததுக்கு உங்களுக்கு விசுவாசத்தை அது மேலே வைக்கிறீங்க. ஒரு தேவையோடு இருந்தேன், தேவை ஆண்டவர் கேட்டார்னோடனே இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேவை வந்தோடனே தேவை குறித்ததான விசுவாசம் அதில் வந்துருச்சு. அதுக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. நடக்காதவைகள் மறைப்பொருள்கள், நடக்காதவைகள் மிஸ்ட்ரி. அந்த மிஸ்ட்ரிக்கு ரெவலேஷனும் எப்படி நடந்தவைகளை நீங்கள் செலப்ரேஷன் பண்ணி கொண்டாடி அதை பார்க்குறீங்களோ, நடக்காதவைகளுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் செலப்ரேஷனை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கொடுக்க மறந்துடாதீங்க. நடக்கிறவைகள் நல்ல நல்ல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம 10 காரியம் நடந்திருக்கும், ஆனால் அதில் நம்மளை நம்ம மைண்டை ரொம்ப போட்டு வைக்குமா. நடக்காத ஒன்று அப்படியே நம்ம மைண்டை ஆக்குப்பை பண்ணுவோம். அதில் தான் பயங்கர எதிரி விளையாடுகிறான். உங்கள் மைண்டை அதுக்கு திறவுகளை கொடுக்கவே கூடாது. 2 காரியம் இருக்குது. ஒன்று ரெவலேஷன், இன்னொன்று மிஸ்டரி. எல்லாம் சொல்லுங்கள். வெளிப்படுத்தினவைகள் மறைபொருள். நல்லா சத்தமாக சொல்லி பாருங்கள். வெளிப்படுத்தினவைகள் மறைபொருள். உங்களுக்கு நடந்தது எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டவைகள், நடக்காதவைகள் எல்லாம் மறைபொருள்கள். மறைபொருள்கள் கர்த்தருக்கு உரியது. அப்போ நம்ம அதை போயிட்டு ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நடக்காத குறித்து அப்பாவுடைய மடிக்கு இன்விடேஷன் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ஒவ்வொரு காரியம், எந்த காரியம்லாம் உங்களுக்கு நடக்கலையோ அதுக்கு உங்களுக்கு ஒன்று நிச்சயம், அப்பாவுடைய மடி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. இப்போ நடக்கலைன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. இதெல்லாம் நடக்கலை, நிறைய காரியம் நடக்கலை, எல்லாம் நடந்துருச்சா? அப்பா நீங்கள் எதுக்கு தூக்குறீங்கன்னு எனக்கு தெரியலையே. நிறைய காரியம் நடக்கலை, அதுக்கு கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு இன்விடேஷன் கார்டு கொடுக்குறேன். இங்கே உட்காந்துக்கோங்க. இதான் அப்பா மடி. இங்கே உட்காரணும். உட்காந்து அப்பாட்ட கேட்கறது தான் அழைப்பே. இதை விட்டுட்டு நீங்கள் எங்கே போயிடக்கூடாது, டாஸ்மாக் போயிடுறீங்க. இதை விட்டுட்டு எங்கேயாவது போயிடக்கூடாது. நடக்காதவைகள் நடக்கலன்னொடனே நம்ம டபக்குன்னு கோவப்படுறது யார்கிட்ட தான் கோவப்படுறோம்? இப்போ ஒரு புது முறை வந்திருக்கு. பிரச்சனைன்னா உடனே வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளியே போயிடுறது. நமக்கும் அப்படி வருது. ஒரு பிரச்சனைன்னா உடனே என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப் குரூப்லேருந்து அது காமிக்கிறோமா, நாங்கள் உங்கள் கூட என்னமே சண்டை அப்படின்ட்டு. சின்ன பிள்ளையில இந்த மணல் விளாண்ட அந்த கதையை தெரியுமா? அது மாதிரியே தான் இருக்குது. மணலை குமிச்சு வச்சு ஆற்ற மணலை விளாண்டுட்டு பிரச்சனை குடுல என் பம்பரத்தை கொடு அப்படின்ன மாதிரி, இனிமேல் நான் வரமாட்டேன், இனிமேல் தண்ணி குடிக்க மாட்டேன், அந்த மாதிரி உடனே டப்புக்குன்னு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளியே. இதை மாதிரி ஹெவனுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கணும்னா உடனே என்ன பண்ணிடுறீங்க, இமிடியேட்டாக எக்ஸிட் போ. ஒரு 10 நாள் பேசுகிறதே கிடையாது. ஆண்டவரும் பொறுமையாக தான் இருக்கார். இந்த 10 நாளும் என்ன இன்விடேஷன், அவர் கொடுத்த இன்விடேஷனை திரும்ப என்னவே பண்ண மாட்டார், வாங்கவே மாட்டார். நீங்கள் கல்யாணத்துக்கு வரலன்னொன்னே இன்விடேஷன் அப்போ திரும்ப கொடுத்துரு அப்படின்னு கேட்கவே மாட்டார். அந்த இன்விடேஷன் இன்னமும் இருக்குது. நான் நினைக்கிறேன், நான் பார்க்குறேன், ஆவியில் பார்க்குறேன், அப்போ நிறைய இன்விடேஷனை நீங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. நிறைய இன்விடேஷன் திறந்த மாதிரியே இருக்குது, இன்னும் திறந்து கூட பார்க்காம இருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களை அழைக்கிறார் அப்பா, அழைக்கிறார். இன்றைக்கே வாங்க, இன்றைக்கி உட்காந்து எனக்கு நடந்தது நிறையா இருக்குது, நடக்காது எக்கச்சக்கம் இருக்குது. நம்ம ஜெபிச்சது நடந்தது
ஒரு 10% கூட இல்லை, ஆனால் நடக்காதது இன்னும் 90 இருக்கு. அது எல்லாத்துக்கும் அப்படி அவரை ஏறெடுத்து பார்க்கறதுக்கு இன்விடேஷனை கொடுக்குறாரு. தேங்க்யூண்ணே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தேங்க்யூ. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். நிறைய இன்விடேஷன் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்பாவுடைய மடியில் போய் இன்றைக்கே என்ன பண்ணிக்கலாம், அப்பாவுடைய மடியில் போய் உட்காந்து, அப்பா ஏன்ப்பா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்க கேட்க அவர் சொல்லுவார், அவர் தம்மை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அல்ஃபாவும் ஒமேகாவும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். யோவான் 14:21 வாசி பார்க்கிங்களா? நான் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். எல்லாம் சேர்ந்து வாசிக்கிங்களேன். இந்த கற்பனை இருக்குல்ல, அதில் வந்து இன்விடேஷன் போட்டுக்கோங்க. இன்விடேஷன் தமிழ் என்னது? அழைப்பு. அதை அழைப்புன்னு போட்டுக்கோங்கண்ணே. இப்போ பாருங்க, என் அழைப்பை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனோ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனுக்கு என்ன நான் வெளிப்படுத்துவேன். ஆமென். உங்களுக்கு வெளிப்படுத்துவாராம், அவரை வெளிப்படுத்துவாராம். நமக்கு தேவை ஆன்சர், பிரச்சனைக்கு ஏன் நடக்கலைங்கிறதுக்கு பதில். ஆனால் அவர் கொடுக்குற பதில் பிரச்சனைக்கு ஆன்சர் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்த. அவரை வெளிப்படுத்தும் போது பிரச்சனைக்கு உண்டான பதிலும் அந்த வெளிப்பாடிலே இருக்கிறது. அந்த வெளிப்பாடிலே இருக்கிறது. அந்த அனுபவத்துக்கு நடக்கிறது பேர் தான் ஆவியிலே நடப்பது. ஆமென். ஆவியிலே நடப்பது. ஏனோக்குக்கு எல்லா காரியமும் நடந்துச்சா இல்லையா? நீங்கள் நினைக்கிறீங்களா ஏனோக்குக்கு 100 காரியம் தேவை இருந்துன்னா 100 தேவையும் நிறைவேறிச்சு, எல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சு, அவன் கேட்டது எல்லாம் நடந்துச்சு, அவன் விருப்பம் எல்லாம் நிறைவேறிடுச்சு, அவன் வாஞ்ச எல்லாம் நிறைவேற்றினார். அப்படி எங்குமே இல்லை ஏனோக்கை பற்றி. ஆனால் எதை அவன் உடலையா? தேவனோடு சஞ்சரிப்பதை தேவனோடு ஏனோக்கு நடந்தான். இதை கிரீக்கு ஹீப்ரூக்கு டைம் இல்லை. ஆனால் இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைனா ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவன் நடந்தான் அப்படிங்கிறதுக்கு. அவன் நடந்தானுங்கிறதுக்கு நோவா தாத்தா பேழை மிதந்தது பார்த்தீங்களா? அந்த மிதப்பும் ஒரு 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 வார்த்தை, அதோடு தொடர்புடைய வார்த்தை. மிதந்தான், நடந்தான், எல்லாம் சொல்லுங்க. நடந்தான், மிதந்தான், போயிட்டு திரும்பினா, திடீர்னு வானத்தில் இருப்பான், திடீர்னு பூமியில் இருப்பான். இயேசுவை பார்த்து நிக்கோதேமு கிட்ட இயேசு சொல்றாரு, வானத்திலிருந்து இறங்கினவர் அவர் என்ன பண்றாரு? ஏறி இருக்கிறார். ஷிஃப்ட் பண்ணிட்டே இருந்தார். திடீர்னு இங்கே இருப்பான், திடீர்னு அங்கே இருப்பான். இதான் ஆவியில நடக்கிறது. நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஷிஃப்டிங் நடந்துகிட்டே இருக்கு. இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். பவுல் சொல்கிறான், ஆவியில எனக்கு நான் ஒரு மனிதனை அழுவேன், என் மாம்சம் இங்கே இருக்கு, ஆனால் என் ஆவியிலே நான் எடுக்கப்படுகிறேன். யாரும் மொழியே வித்தியாசமான மொழி பேசுகிற இடத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்? போயிட்டு வாரேன். நான் இங்கே தான் இருக்கிறேன், அங்கே போகிறேன், இங்கே தான் இருக்கிறேன், அங்கே போகிறேன். கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கணும். அந்த அழைப்பு தான் நமக்கும் ஓப்பனாக இருக்குது. அந்த இன்விடேஷன் நமக்கும் ஓப்பனாக இருக்குது. அது நமக்கும் ஓப்பனாக இருக்குது. எல்லாம் சொல்லுங்க. ஏனோக்கு ஒரு நாள் நடந்துகிட்டே இருக்கான், ஒரு நாள் போயிட்டு வரான், ஒரு நாள் மிதந்துட்டு இருக்கான், திடீர்னு என்ன ஆயிட்டான்? காணாமல் போயிட்டான். அந்த வசனம் எப்படி எழுதியிருக்காங்க தெரியுமா? நம்ம பேஷன் டிரான்ஸ்லேஷன் எழுதினவர் ஏனோக்க ரீசெண்டாக முடிச்சுட்டு அவர் அப்டேட் கொடுத்துருந்தார். அதில் வாசித்தேன், அவர் தம்மிடத்தில் அவனை இழுத்து கொண்டாராம். ஒரு கணவன் மனைவியை தன்னிடத்திலே சேர்த்து கொள்வது போல ஏனோக்க தன்னிடமாய் அவனை எடுத்துக்கொண்டான். இந்த புறாவை நோவா தன்னிடமாய் எடுத்துக்கொண்டான் மாதிரி அப்பா என்ன பண்ணிட்டாராம்? ஏனோக்க அவருக்குள்ளே எடுத்துக்கொண்டாராம். இப்போ அவருக்குள்ளே இருக்கிறோம். கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆவியில நடக்கிறது இதுதான். ஆவியில நடக்கிறது. ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, இந்த நாள்ல இருந்து உங்க அனுபவம் புதுசா மாறும். உங்க அனுபவம் புதுசா மாறும். உங்க அனுபவம் புதுசா மாறும். நீ ஆவியில நடக்க 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 உங்க அனுபவம் புதுசா மாறுங்க. மாம்சத்துல நடந்தது போதும். மாம்சத்துக்கு நடப்பதற்கு நீங்கள் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்லவே. நம்ம அழைப்ப ஆவியில நடப்போம். ஆவியில நடக்கிறது தான் புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் தேவனோடு நடக்கிறது. புதிய உடன்படிக்கை ஆவியிலே எவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் எவர்கள்
தேவனோடு நடந்தார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருந்தார்கள். ரெண்டும் ஒண்ணுதான். பழைய உடன்படிக்கையில ஆவியில, பழைய உடன்படிக்கையில தேவனோடு நடப்பது, புதிய உடன்படிக்கையில ஆவியிலே நடப்பது. இன்னொரு வசனம் சொல்லுது, ஏனோக்கு விசுவாசத்தோடு ஏனோக்கு மரணத்தை காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தில் நடந்தான். ஏனோக் walked by faith. அப்ப இந்த மூணும் ஒண்ணுதான். தேவனோடு நடப்பதும் ஒண்ணுதான், ஆவியிலே நடத்தப்படுவதும் ஒண்ணுதான், விசுவாசத்திலே நடப்பதும் ஒன்றுதான். தேவனோடு நடப்பது, ஆவியினாலே நடத்தப்படுவது, விசுவாசத்திலே நடப்பது. ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க. 3 காரியத்தை இன்னைக்கு சர்ச்சில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? 3 காரியம். என்னெல்லாம்? தேவனோடு நடப்பது. இந்த 3க்கும் ஒரே அர்த்தம் தான். 3க்கும் ஒரே. விசுவாசத்தில் நடக்கிறோம். எப்படி நடக்கிறோம்? நாம காண்கிறவைகள் மேல நம்ம பார்க்கல, காணாதவைகளை நோக்கி நாம் நடக்கிறோம். நித்தியமானவைகளை அல்ல, அநித்தியமானவைகளை நோக்கி அல்ல, நித்தியமானவைகளை நோக்கி நடக்கிறோம். இது எல்லாமே இன்டர்லிங்க்ட். இது எல்லாமே ஒரே சிலபிள்ஸ் தான், ஒரே வார்த்தைகள் தான். நம்ம ஆவியில நடக்கிறோன்னு நான் எல்லாம் எப்படி நினச்சிக்கிட்டேன், முன்னாடி எப்படி நினச்சிக்கிட்டேன்னா, இந்த பேய்க்கு கால் இருக்காது பார்த்தீங்களா, எப்படி ஆவியில நடக்கிறதுனா அப்படியே மிதந்துக்கிட்டே நடக்கிறதுன்னு நினச்சேன். ஆக்சுவலாக மிதக்கிறது தான் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. நான் எப்படி நினச்சேன், அந்த பேய் மாதிரியே காலு கீழே இருக்காது போலுக்கு, அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கணும் போலுக்கு. ஆவியில நடக்கிறதுனா என்ன அர்த்தம்? அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கணும். வேற யாரையும் பார்த்து கண்டுக்கவே கூடாது, வேற யார்ட்டையும் என்ன பண்ணக்கூடாது. நான் ஆவியில நடக்கிறேன். சில பேர் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா போதும், நான் ஆவியில நடக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டிராமாவே வேண்டாம். நீங்க ஆவியில நடந்தாலும் நீங்க நார்மல் பர்சன் மாதிரியே பிஹேவ் பண்ணலாம். சில பேர்கிட்ட பேசினாலே பா, அவங்கள பேசும்போது சோத்திரம் 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 சோத்திரம், ஒரு 10-20 சோத்திரம் சொல்லிடுவான். என்ன தான் சொல்ல வர நீ? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அது என்னன்னா என்ன அர்த்தமா? நான் ஆவியில நடக்கிறேன். ஆவியில நடக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆவியில நடப்பது என்றால் தேவனோடு நடப்பது, விசுவாசத்திலே நடப்பது. நல்ல உரைக்க சொல்றீங்களா இல்லையா? நீங்க நான் தேவனோடு நடக்கிறவன்னா எதுல நடக்கிறீங்கன்னு அர்த்தம்? நான் ஆவியில நடக்கிறேன்னு அர்த்தம். ஆவியில நடக்கிறீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு அர்த்தம்? நீங்க விசுவாசத்திலே நடக்கிறீர்கள். விசுவாசம் இல்லாம தேவனை ஒரு காலம் ஒருவனும் பிரியப்படுத்தவே முடியாது. பிரியம் இல்லைன்னா அவரோடு நடக்கவே முடியாது. அப்ப விசுவாசம் கண்டிப்பா பேசிக்கான காரியம். நீங்க எதிலெல்லாம் விசுவாசத்தில் நடக்கீங்களோ அது நீங்க எல்லாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். நீங்க எதிலெல்லாம் விசுவாசிச்சு கொண்டு தரிசிச்சு பார்க்காம விசுவாசிச்சு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் தேவ ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். You are walking in faith. நீங்க முடிவு பண்ணணும், நம்ம ஃபெய்த்ல வாழ்க்கிறோமா இல்லையா அப்படின்ட்டு. தேவ ஆவினால் நடத்தப்படுகிறதுனா இந்த ஜூ 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 ஜூன்னு நல்ல பாம்பு படம் எடுத்த மாதிரியே சும்மா உட்காந்துருக்கும் போதே சவுத்தம் வரும், பார்த்துருக்கீங்களா? ஜோம்னா நான் கூட பயந்துட்டேன், எங்கடா பாம்பு கிம்பு எதுவும் வந்திருக்கான்னு. என்னன்னா ஆவியிலே நடக்கிறது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம், இந்த ட்ராமாவே கிடையாது. ஆவியிலே நடக்கிறது ரொம்ப நீங்கள் நார்மல் மனுஷன்தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விசுவாசத்து தரிசித்து நடவாமல் நீங்கள் விசுவாசத்தில் நடக்கிறவங்கெல்லாம் கை தூக்கி பாருங்கள். நீங்கள் எல்லாம் தேவனோடு தேவனுடைய ஆவியிலே ஒன்றாக இருக்கிறீர்கள், நீங்கள் நடந்து கொண்டே இருக்கீங்க. ஆமாம், நீ ராஜாவா அப்படின்னு இயேசுட்ட கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு? என்னடா ராஜான்னா எப்படி இருக்கணும்? இந்த பிரபு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜான்ட்டு அவன் கிராமத்துக்குள்ளே போயிட்டு என்ன வச்சுருப்பான்? கிரீடம் அதெல்லாம் வச்சுட்டு வருவானுங்க. அது என்ன பூதம்? ஏதோ ஒரு உலகத்தில் வந்த பூதம், ஏதோ ஒரு பூதம். அந்த மாதிரி ராஜா இல்லை, அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. பகல் வாங்க தட்டி சொல்லுங்க, நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக இருக்கலாம். ஏனோக்கு பிள்ளைகளோடு பெற்றோர்களோடு பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக இருந்தாலும் அவன் தேவனோடு நடந்தான், ஃபேமிலி மேனாக இருந்தான்,
நல்ல குடும்பத்தை பார்த்தான், நல்ல உலகத்தை பார்த்துக்கிட்டான், ஆனா தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். இந்த அனுபவத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவாராக. ஆமென். வர நாட்கள் மனுஷன் உங்களை நடத்தாதபடிக்கு, உங்களுடைய பிரச்சனை உங்களை நடத்தாதபடிக்கு, உங்களுடைய சூழல் உங்களை நடத்தாதபடிக்கு தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களா. நீங்கள் எதுக்கு ரியாக்ட் பண்ண அவசியமே இல்லை. நீங்கள் ரியாக்டே பண்ண வேண்டாம். தேவ ஆவினாலே நடத்தப்படும் போது ரியாக்ஷன்லாம் தானால உண்டாகும். ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க, எதிரிகள் தூங்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாராம், இவங்க யுத்தத்திலே போல, இவங்க தூங்கிட்டு இருக்கானுங்க, இவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க, அவனும் தூங்கிட்டு இருக்கான். ஆனா எதிரிகள் தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்கல. எதிரி வாழ்க்கையில எதிரியுடைய காதுல என்ன கொடுத்துட்டாரு ஆண்டவர்? ஒரு ரேடியோ கொண்டு வந்து வச்சு யுத்த சத்தத்தை வந்து கொடுத்துட்டாரு. ரியாக்ஷன் நீங்க எல்லாம் பண்ணவே வேண்டாம். அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? என்ன ரியாக்ஷன் அவர் காமிப்பாரு. நீங்க படம் எடுக்க வேண்டாம். அப்படியே நீங்க யார்கிட்டையும் உங்க ஆவியை என்ன பண்ண வேண்டாம். நான் ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரியவன் அப்படிலாம் காமிக்க வேண்டாம். சாதாரணமா இருங்க. உங்க அழைப்பு சாதாரணமா, ஜஸ்ட் சிம்பிளா இருங்க. சிம்பிளா பழகுங்க. எல்லார்ட்டையும் தாராளமா பேசுங்க. உலகத்துல அப்படி காமிங்க. உலகத்துக்கு உங்களை ஓப்பனா வச்சுக்கோங்க. எல்லாரும் உங்களை பார்த்து வந்து பழகணும்னு தோணும் மாதிரி வச்சுக்கோங்க. அவர்கிட்ட ஏதோ பெரிய இது இருக்கு அப்படி அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப கீப் இட் சிம்பிள். சின்ன பிள்ளைங்க இயேசு வந்து மொக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? சின்ன பிள்ளைங்க இயேசுவை வந்து மொக்கிறாங்கன்னா இயேசு எப்படி இருக்காரு அவங்கள்ட்ட? சவு முட்டாய் விற்கிறவன் எப்படி இருப்பான்? அது மாதிரி இருக்கிறாரு. ரொம்ப எளிமையா இருக்கிறாரு. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஜஸ்ட் லிவ் a simple life. ஆனா பரலோகத்துல கனம் பயங்கரமா இருக்குது. அதை பழக ஆரம்பிங்க. எசேக்கியேல் 2வது அதிகாரம் எடுத்துக்கலாம். எசேக்கியேலும் தானியேலும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் வாழ்ந்தாங்க. ஒருத்தன் தானியேல் வந்து அரண்மனையில் இருக்கிறான். எசேக்கியேல் யார் நடுவில் இருக்கிறான்னா சிறை போனவங்க நடுவில் இருக்கிறான். 2 பேத்துக்கும் ஒரே காலகட்டம், 2 பேரும் ஒரே தீர்க்கதரிசிகள், 2 பேரும் ஒரே அழைப்பு. தானியேல் சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறான், எசேக்கியேல் மக்கள் நடுவே இருக்கிறான். ஆண்டவர் 2 பேத்துக்கும் 2 விதமா பேசுறாரு. டீலிங்ஸ் 2 பேத்துக்கும் 2 விதமான காட்சியை காமிக்கிறார். 30ஆம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவிலே இருக்கும்போது, சிறைப்பட்டவர்கள் நல்ல சத்தமா சொல்லி பாருங்க. நான் எங்க உட்கார்ந்துருக்கேன்? எசேக்கியேல் அப்படி கற்பனை பண்ணுங்க. இப்ப எசேக்கியேல் எங்க உட்கார்ந்துருக்கான்? கேபார் நதி அண்டை சிறைப்பட்டவர்கள் நடுவே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அவன் எங்க இருக்கிறான்? கேபார் நதி அண்டையில சிறைப்பட்டவர்கள் நடுவே இருக்கிறான். அங்க எல்லாம் அவனுக்கு அடைச்சிருக்கு. மீனிங் என்னன்னா, அவன் லாக்அப் குள்ள இருக்கிறான். எவ்ரிதிங் இஸ் லாக்ட் அப். ஆனா ஒண்ணு திறந்திருக்கு. வானம் அவனுக்காக திறந்திருக்கு. வானம் திறந்ததுக்கு அப்புறம் வானம் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க வேணா எதுல லாக்அப்ல இருக்கலாம். லாக்அப்னா இங்க சென்ட்ரல் ஜெயில் கிடையாது. நீங்க முன்னேற விடாதபடிக்கு ஏதாவது ஒரு தடை உங்களுக்கு முன்னாடி இருக்கலாம். ஆனா வானம் எப்பொழுதும் உங்களுக்காய் திறந்தே இருக்கிறது. மனுஷங்க உங்க கதவை அடைச்சிருக்கலாம், உங்க சூழல் உங்களை கதவை அடைச்சு வச்சிருக்கலாம். நீங்க முன்னேற விடாதபடி, நீங்க நடக்க முடியாதபடிக்கு தடைகள் இங்க உண்டாகலாம். ஆனா அப்படியே வானங்கள் உங்களுக்காய் திறந்திருக்கிறது. தேவ தரிசனங்களை நான் கண்டேன். இப்ப இவனுடைய அது 2ஆம் வசனம் வாசிருங்க. அது யோகாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமா இருந்தது. இதான் சூழல். இப்ப 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் எல்லாம் சேர்ந்து சத்தமா இதை ஆவில இதை நீங்க வாசிங்க. இந்த இன்ஃபர்மேஷனை நான் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இதை பத்தி நான் பேசுறேன். இங்க பாருங்களேன், உங்க லைஃபை இன்னையிலிருந்து உங்க லைஃபை நீங்க பார்க்குற விதமாவே மாறணும்னு நான் சொல்றேன். இன்னையிலிருந்து நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்கிறதுல ஒரு பெரிய பேரடைம் ஷிஃப்ட் உண்டாகட்டும்.
ஒரு பெரிய ஷிஃப்ட் உண்டாகட்டும். அதுக்கு முன்னாடி நீங்க புரிஞ்சு கொள்றது என்னன்னா, ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்கு இல்லையா? எல்லாம் சொல்லுங்க, ஆவி, ஆத்மா, சரீரம். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆவி தான் தேவனோடு என்ன பண்ணும்? தொடர்பை ஏற்படுத்தும். தேவனோடு தொடர்பு படுத்துறது இந்த ஆவி. நம்மளோடு, மக்களோடு இருக்கிறவங்களோடு தொடர்படுத்துவது இந்த ஆத்மா. நம்ம சரீரம் அதற்கு நம்ம சரீரம் அதை வெளிக்கொண்டு வருது. இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் நம்முடைய படைப்பை நீங்க கேர்ஃபுல்லா நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆவிக்குரிய லைஃப் தேவனால் நடத்தப்படுகிறது. ஒரு எஸ்தட்டிக் லைஃப்ல ஒரு ஏதோ ஒரு மந்திரம் தந்திரம் ஒரு அப்படியே இந்த அது வித்தியாசமான அனுபவம்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் லைஃப்ல எப்படி ஆண்டவர் டச் பண்றாருன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவி இருக்கு பாத்தீங்களா, இதை தான் டீல் பண்றாரு. உங்க சரீரத்தை எல்லாரும் என்ன பண்ண முடியுது? இப்ப என்னைய பாக்குறீங்களா? எதை பாக்குறீங்க? நீங்க எதை பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் உங்க மண்டையில முடியே இல்லை. ஃபர்ஸ்ட் எதை பாக்குறீங்க? என் சரீரத்தை பாக்குறீங்க. என் ஆத்மாவை பார்க்க முடியுமா உங்களால? என் ஆத்மாவை யார் மட்டும் தான் பார்க்க முடியும்? நான் மட்டும் தான் பார்க்க முடியும், ஆண்டவரும் பார்க்க முடியும். என் ஆவி இந்த ஹெவன்லி ரெலம்னு இருக்கு பாத்தீங்களா, இதோடு தொடர்புடையது என்னது? ஆவிதான். பரலோகம் எதோடு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்? உங்க ஆவியில தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பரலோகத்திலிருந்து ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா அது நீங்க எதில் தான் வாங்குவீங்க? உங்களுடைய ஆவியில வாங்குவீங்க. உங்க ஆவி உங்க ஆத்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். உங்க ஆத்மாவை புரிஞ்சதை உங்க சரீரம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? வாழ ஆரம்பிச்சிடும். சரியா? இதை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் மெத்தட். இதுல இருந்து என்ன நடக்குன்னு பாத்தீங்க. இப்ப ஒரு வளம் இருக்குன்னா, ஒரு இடத்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்னா என்ன பண்றாருன்னா, அதுக்குரிய ரிசோர்சஸ் அதுல என்ன பண்றாரு? அதுக்குரிய வளங்களை அந்த இடத்தின் மீது வைக்கிறார். பூமியை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இப்ப அரபு நேஷன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எப்படி ஆசீர்வதிச்சிருக்காருன்னு தெரியுது? அரபு தேசத்துல என்ன இருக்கு? அதனுடைய வளங்கள், அது செழித்து ஓங்கக்கூடிய எல்லா வளங்களும் அதற்குள்ளே ரிசோர்சஸ் வச்சிருக்கார். ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க. ரிசோர்சஸ், வளங்கள். வளங்கள் நமக்கு வெளியே அல்ல, வளங்கள் நமக்கு உள்ளே இருக்கிறது. உங்க லைஃப செழிமை ஆக்கக்கூடிய, உங்க லைஃப ப்ரொடக்டிவ் ஆக்கக்கூடிய, உங்க லைஃப பர்பஸ்ஃபுல் ஆக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம எதுல தான் வாங்க போறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியோடு வாங்க போகிறோம். நம்முடைய ஆவியில தான் தேவனுடைய ஆவியானவரை என்ன பண்றாரு? தொடர்புடுத்தி வைக்கிறார். நம்முடைய ஆவி வேற, தேவனுடைய ஆவி வேற. எவர்கள் தேவனுடைய ஆவியோடு இசைந்து இருக்கிறார்களோ அவர்கள் ஒன்றாகவே ஒரே ஆவியாக இருக்கிறாங்க. இங்க ரெண்டும் வேற, ஆனா இசைய அவர்கள் ஒரே ஆவியாக இருக்கிறார்கள். இந்த ஆவியில தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது. இந்த ஆவியில தான் எல்லா வளங்களையும் நம்ம கேட்ச் பண்ணிக்கிறோம். இதுல தான் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிறோம். என் ரிசீவரே இந்த ஆவி தான். இந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறது ஆண்டவர். ஆவியில நடத்தப்படுகிறது என்னன்னா, நமக்கு தேவையான எல்லா வளங்களையும் எதுல தான் வச்சிருக்காரு? நம்முடைய ஆவியில வச்சு அந்த ஆவியுடைய இன்ஃபர்மேஷன் படி இந்த உலகத்துல நம்ம வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர்கள் பேர் தான் தேவனுடைய புத்திரர். தேவனுடைய புத்திரர்னு யாரு? அவங்க உலகத்தின் பிரகாரமா நடக்கிறவங்க அல்ல, உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்களை சிந்திக்கிறவங்க அல்ல, உலகத்தில் இருந்தாலும் உலகத்தின் பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல. அவங்க தேவ ஆவியிலிருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வருது. அந்த இன்ஃபர்மேஷன் படி அவங்க நடக்கிறவர்கள். ஏனோக்கு தேவனோடு நடந்தான் அப்படின்னா, ஏனோக்குடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு தொடர்பு படுத்துச்சு. அவன் உலகத்துல தான் வாழ்ந்தான், குடும்பத்துல இருந்தான், பிள்ளைகளோடு இருந்தான், அவன் எல்லா வேலையும் பண்ணான், எல்லா பொறுப்புகளையும் நிறைவேற்றினான். ஆனா அவன் எதோடு தொடர்பு வச்சிருந்தான்? ஆவியோடு தொடர்பு வச்சிருந்தான். இருக்கிற எல்லா வளங்களும் அந்த ஆவியில இருக்கிறனால அவன் ஆவியோடு அதை கனெக்ட் ஆச்சு. அவன் தேவனோடு சஞ்சரிக்க தொடங்குறான். ஒரு நாள் மரணத்தை காணாமல் எடுக்கப்பட்டு போனான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வளம் எதோடு தொடர்பு வச்சிருக்கு?
ஏன் வளம் அவர் நினைச்சாதான் முடியும், அவர் எஜமான் நினைச்சாதான் முடியும் நினைச்சீங்கன்னா நீங்க காலி. நான் காலி, நீ காலி. உங்களுடைய வளம், உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷன், உங்க வாழ்க்கையை, உங்க எதிர்காலத்தை வளமாக்கக்கூடிய எல்லா வாழ்க்கைக்குரிய தேவைப்படும் எவ்ரி இன்ஃபர்மேஷன் எங்க தான் இருக்கு? வேற எந்த மனுஷனோடும் அல்ல, உங்க ஆவியில. இந்த ஆவி பேசினாதான் இன்ஃபர்மேஷன் வரும். அங்கிருந்து தான் வாழ்க்கை தொடங்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் ஒவ்வொருத்தனுக்கும் வடிவமைத்திருக்கிற வடிவம். இதுதான் லைஃப். லைஃப் சிம்பிளா வச்சுக்கணும். புரியுதா புரியலையா? எத்தனை பேருக்கு புரியுது? அவங்கள அடே சொக்குது பாஸ்டர். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இந்த நானும் தான், நீங்கன்னே வருது, நானும் சேர்ந்து இந்த ஆவியை டோட்டலா என்ன பண்ணிடுறோம்? இக்னோர் பண்ணிடுறோம். நம்ம பார்க்கறது எல்லாம் எதை வச்சு தான் பார்க்குறோம்? நம்ம பார்க்கறது, தொடுறது, நம்ம அனுபவிக்கிறது, நம்ம நுகர்வது, இது எல்லாமே நம்மளை என்ன பண்ணுது? நம்மளை நடத்த ஆரம்பிக்குது. இப்போ 12 ஒரு ஸ்மெல் எங்க வருது? உங்க கிச்சன் இங்க இருந்து 20 கிலோமீட்டர் இருந்தாலும் உங்களுக்கு மூக்குக்குள்ள ஒரு ஸ்மெல் என்ன ஆயிருது? 12 ஆயிருச்சு அப்படின்னு வருது. எல்லாமே சென்சஸ். இந்த சென்சஸை பார்த்து இதுக்கு ரியாக்ட் பண்ணி நடக்கிறவர்கள் பேர் விசுவாசிகள் கிடையாது. காண்கிறவைகள் அல்ல, காணாதவைகள். காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகள் நித்தியமானவைகள். கண்டு பார்க்கிறத வச்சு நடக்கிறவன் பேர் விசுவாசி, தேவனால் நடத்தப்படுகிறனால. ஆவியில இன்ஃபர்மேஷன் வாங்கி, ஆவியில தகவலின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறவன் பேர் தான் ஆவிக்குரியவன். அவன் தான் தேவனுடைய புத்திரன். இப்போ உங்களுக்கு பிரச்சனை எதுல தான் இருக்கு? சொல்லுங்க, என்னதான் பிரச்சனை சார் உங்களுக்கு? ஏன் சார் இவ்வளவு கவலைப்படுறீங்க? ஏன் சார் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன்னா டாக்டர் இதை சொல்லிட்டாங்க, பிரதர் அவங்க இதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை, இது எல்லாமே எதோட நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டோம்? ஆத்மாவோட தொடர்பு வச்சுக்கிட்டோம். நம்ம ஒரு நிலம்னு வசனம் சொல்லுது இல்லையா? நம்ம நல்ல நிலம், உங்கள் இருதயம், இட்ஸ் a good land. இந்த லேண்டுக்குள்ள ரிசோர்சஸ் இருக்கு, இந்த லேண்டுக்குள்ள வளங்கள் இருக்கு. எப்படி அராபு, நீங்க எங்க தோண்டினாலும், நம்ம தோண்டினா பக்கத்து வீட்டுக்காரன் சாக்கடை தான் வருது. எங்க வீட்டு பக்கம் போர் போட்டாங்க, போர் போட்டு அவன் இந்த தேங்காவெல்லாம் உடச்சி சொல்லிட்டான், 30 அடியில் தண்ணி இருக்கும் சார் அப்படின்ட்டான். அவன் பெரிய போர்ல கொண்டு வந்து போட்டான், 30 அடி சொன்ன மாதிரி தண்ணி இருந்துச்சு. என்னன்னா பக்கத்தில் உள்ள சாக்கடை. குப்பு 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 குப்பு. என்ன சார் கருப்பு கலர்ல வருது? உனக்கு பின்ன சாக்கடை உனக்கு என்ன கலர்ல வரும்? அப்படி வர ஆரம்பிக்குது. ஆனா நீங்க போய் துபாயில போய் ஒரு 30 அடி தோண்டினா என்ன வருது? என்ன வருது? ஏன்? அந்த இடத்திற்கு தேவையான வளங்களை ஆண்டவர் என்ன கொண்டு வந்து வச்சிருக்காரு? அங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு. இப்போ உங்களுக்கு தேவையான வளங்களை எங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு? ஆவியில வச்சிருக்காரு. நம்ம எங்க தேடுறோம்? அப்ப என்னதான் வரும்? என்ன நாறுது? நாறுதுன்னா நீங்க எங்க தேடுறீங்க? எங்க தொடர்பு வைக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நான் வர கொஞ்சம் அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். இன்ச் பை இன்ச். நமக்கு நித்திய வாழ்க்கை இருக்கு இல்லையா? ஒரே நாள் எல்லாத்தையும் சொன்னால் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ஆனால் நான் சொல்கிறேன், சீக்கிரத்தில் நான் சொல்கிறேன், சீக்கிரத்தை உங்கள் சாட்சியை பாருங்க. நீங்கள் கேட்குறதே ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறிய எல்லா தகவலையும் இதோட தொடர்பு என்ன பண்ணியிருக்காரு? ஆவியோட வச்சிருக்காரு. இந்த ஆவிக்குரிய வளங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ள நம்மகிட்ட இருந்து ஒவ்வொரு லேயர்ஸாக ஆண்டவர் ஓப்பன் பண்ணுவார். பா, இவ்வளோ ஆழம் நமக்குள்ளே இருக்குயா, இவ்வளோ வளம் நமக்குள்ளே இருக்கான்னு உங்களுக்கு தெரிய வரும். எல்லாம் இன்ஃபர்மேஷன் தான், எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். அன்னைக்கு அவன் அழுறாள், வனாந்திரத்தில் அழுதுட்டு போனான், என் பிள்ளைக்கு தண்ணி இல்லைன்னு. உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? கண்களை திறந்து கண்களை ஏறெடுத்து பார், இங்கதான் இருக்கு, வளம் இருக்கு, வளம் இருக்கு.
எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா, என்னுடைய எல்லா வளங்களும் என்னுடைய ஆவிக்குள்ளே நீர் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஆவி உம்மோடு தொடர்பு வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நானும் உங்க ஆவியும் ஒன்னா இசைந்து நாங்கள் எல்லாம் ஒரே ஆவியா இருக்கிறோம், ஒரே ஆவியா இருக்கிறோம், ஒரே ஆவியா இருக்கிறோம். இதுதான் ஏனோக்கு நந்துச்சு. ஒரே ஆவியா வந்தோடனே டக்குன்னு அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி அவர் மாறிட்டார். வசனம் சொல்லுது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருக்கிறோம். ஏனோக்கு நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஏனோக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. எசேக்கியல்ட்ட வராரு. எசேக்கியல்ட்ட வந்து சொல்றாரு, 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 1-2 வாசிக்கலாம், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே நீ கால் ஊன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். எல்லாம் சொல்லுங்க, நீ கால் ஊன்றி நில் 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 அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் சிறையிருப்பு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கான். கேபாரின் நடுவு நதி அண்டே நடந்துட்டு இருக்கான். அவன் சிறையிருப்புல தான் அவனும் இருக்கிறான். படுத்துட்டான், அப்படியே விழுந்து கிடக்குறான். அவனை பார்த்து நீ கால் ஊன்றி நெல், நீ கால் ஊன்றி நெல். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கால் ஊன்றி நெல், படுக்காத, உட்காராத, கால் ஊன்றி நெல், நின்னு பாரு. நிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். விழுந்துட்டேன் விழுந்துட்டேன் விழுந்துட்டேன்னு படுத்துட்டே இல்லாம, நான் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழும்பி நிக்கிறான். அந்த நிக்கிறவன் ஆண்டவர் பேசுறாரு. நிக்கும் போது சொல்றாரு, உன்னுடனே நான் பேசுவேன். 2வது வசனம். இப்படி எல்லாம் எழும்பி நின்று இதை வாசிங்க. உங்க 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 சிந்தனையை டக்குன்னு எங்கேயும் ஷிஃப்ட் ஆக விடுறாங்க. அப்படியே ஸ்பிரிட்ல இருங்க. உங்க அவேர்னஸ் அப்படியே ஆவியில இருங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போதே கர்த்தருடைய வசனம் உங்க இருதயத்துக்குள்ள நுழையும். அப்படி நுழையிறத நீங்க அனுபவிக்கணும், அப்படியே என்ட்ரு ஆகிறத நீங்க அனுபவிக்கணும். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூண்டி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறத கேட்டேன். இந்த ஆவி வந்து, இது பழைய ஏற்பாட்டு அனுபவம். புதிய ஏற்பாட்டில் நமக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் எப்படி ஆக்டிவேட் பண்ணான்னு கவனிச்சாதான் நீங்கள் புதிய உடன்படிக்கையில் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஆவியானவர் உங்களுக்கு புரியும். என்ன சொல்றாரு? அவர் பேசும்போதே ஆவி எனக்குள்ளே வந்தது. அவர் வார்த்தை எனக்குள்ளே ஆவியா வந்துச்சு. அவர் பேசுற ஒரு தகவல் எனக்கு ஆவிக்குள்ள தகவலா வருது. அவர் பேசிட்டு இருக்காரு, எனக்குள்ள அது நான் தகவலாய் பெற்றுக்கொள்கிறேன். அவருடைய வார்த்தை எனக்குள்ளே தகவலாய் வந்துச்சு. என்னைய பார்த்து நில்லுன்னு சொன்னாரு. நான் நிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஆவி எனக்குள்ள வந்துருச்சு. நான் என்னை கால் ஊண்டி நிற்கும்படி செய்தது. அவர் எதெல்லாம் கட்டளை கொடுத்தார்? நில்லுன்னு சொன்னாரு. ஆனா நிக்கிறதுக்கு உண்டான பலன் எதுல தான் இருக்கு? என் ஆவியில தான் இருக்கு. அவருடைய ஆவியில இருக்கு. அந்த ஆவி என்ன பண்ணுதான்? எனக்குள்ளே வந்து நின்னோன்னு நான் கால் ஊன்றி என்னை நிற்கும்படி செய்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, நான் கால் ஊன்றி நிக்கிறதுக்கு அவர் வார்த்தை எனக்குள்ளே இருக்கு. அவர் வார்த்தை தான் இருக்கு. இப்ப இங்க பாருங்க, நீ நீதிமான் அப்படின்னு சொன்ன என்னன்னு அர்த்தம்? அந்த ஆவி எனக்குள்ளே வந்தது, நான் நீதிமானே என்னைய மாத்திருச்சுன்னு அர்த்தம். நீ சுகவான், நீ சுகம் பெற்றாய் அப்படின்னு அவருடைய வார்த்தை வந்தோன்னு அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி என்ன பண்றாராம்? குணமாக்குறாராம். அவர் வார்த்தை எனக்குள்ளே வந்தது, அந்த வார்த்தை என்னை கால் ஊன்றி நிற்கும்படி செய்தது. அந்த வார்த்தை எனக்கு ஜீவனை கொடுத்தது. அந்த வார்த்தை என் வியாதியை மாத்துச்சு. அந்த வார்த்தை என் நோயை மாத்து. இதுதான் இன்ஃபர்மேஷன். இந்த தகவலை பெறதுக்கு தான் நம்ம காத்துட்டு இருக்கோம். இந்த தகவல் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் தகவலை கொடுக்க விரும்புகிறார். நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நீங்க எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நொந்துகிட்டு இருக்கீங்களோ அந்தந்த விஷயத்துல எல்லாம் என்னது பிரச்சனைனா தகவல் பிரச்சனை, இக்னோரன்ஸ், அறியாமை தான் பிரச்சனை. பிரச்சனை மனுஷங்க கிடையாது, பிரச்சனைங்க நிறுவனம் கிடையாது, பிரச்சனை நீங்க வேலை பார்க்குற இடம் கிடையாது, பிரச்சனை உங்களுக்கு பணமும் கிடையாது, பொருளாதாரம் பிரச்சனை கிடையாது, சுகம் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை தகவல், இன்ஃபார்மேஷன். Do you have that information? இன்ஃபார்மேஷன் இருக்கா? இன்ஃபார்மேஷன் எல்லாம் திரும்ப வாசிங்க பார்க்கலாம். அப்படியே இதை வாசிக்கும் போதே எதுக்கெல்லாம் அவருடைய வார்த்தை வரணுமோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் ஆவியில் நீங்கள் பெறணும். எல்லாம் சேர்ந்து சத்தமாக சொல்லி வாசிக்கலாமா? இப்படி
அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னோட பேசுகிறத நான் கேட்டேன். இந்த அனுபவம் ஒவ்வொருடைய அனுபவமாய் மாறுவதாக. இந்த வாரத்திலிருந்து அவர் பேசுறத நீங்க கேட்கிற அனுபவங்களாய் மாறுவதாக. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க நிக்க முடியலையோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. ஏற்கனவே டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறார். ஏற்கனவே ரிசோர்சஸ் உள்ளுக்கு முதலீடு பண்ணி வச்சிருக்காருங்க. உங்க வேல்யூ என்னன்னா அவருடைய முதலீடு தான் உங்க வேல்யூ. உங்களை கனமாய் மாத்துகிறது என்னன்றது அவருடைய முதலீடு. அவர் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு அவர் ஆவிய. இது டெபாசிட்டே இல்லாத எசேக்கியேல்ட்ட இது சொல்றாரு. ஆனா நமக்கு ஆவியின் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறாராம். ஆவியின் அச்சாரம், சீல்டு ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள உள்ளுக வச்சிருக்காரு. அப்ப இன்ஃபர்மேஷன் எல்லாம் அங்க இருந்திருக்கு. எந்த இன்ஃபர்மேஷனும் தடையே இல்லை. தடை அறியாம தான். இந்த ராத்திரி இந்த காலை வேளையில அந்த அறியாமை என்னும் ஒரு தடையை மாற்றி இந்த நாள்ல இருந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகிறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவாராக. இன்னையில இருந்து இன்ஃபர்மேஷன் தடை அல்ல. இங்க பாருங்களேன், பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. அவங்க 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 கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னையில இருந்து ஒன்றும் தடைப்படாது. ஃப்ளோ உங்களுக்கு நிக்கவே நிக்காது. ஃப்ளோ நிக்கவே நிக்காது. ஃப்ளோ நிக்கவே நிக்காது. நோய் என்னது? நோய் என்னது தெரியுமா? இருதயத்திலிருந்து ரத்தம் பம்பாய் ஒரு நோய் இருக்கிற இடத்துக்கு என்ன ஆகாது? போகாது. ஆக்சிஜன் எந்த இடத்துல எல்லாம் போகலையோ அந்த இடத்துல எல்லாம் என்ன ஆயிரும்? நோய் வருது. வியாதி, கேன்சர் எல்லாமே ஆக்சிஜன் அந்த இடத்துக்கு போகாதது, தகவல் போகாதது. உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை? நமக்கு எல்லாம் பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? என் நாத்தனார் அதை செஞ்சிட்டா, என் மாமியார் இது பண்ணிட்டா, என் மருமக இது பண்ணிட்டா, என் தம்பி அதை பண்ணிட்டான், எனக்கு அக்கா என் தங்கச்சி இதை பண்ணிட்டா. எல்லாமே நம்ம எந்த இதுல இருக்கோம்? இதே வந்துட்டு. இது அல்ல நீங்க, இதுதான் நீங்க. ஆவி எவர்கள் தேவ ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இன்னிலிருந்து எதுவும் தடைப்படாது. எந்தெந்த இடத்துல வியாதி இருக்குன்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் போகணும். ஆக்சிஜன் போறதுக்கு என்ன சொல்றாரு? அவர் என்னோட பேசும்போது எனக்குள்ள ஆக்சிஜன் வந்துச்சு. நான் என்னால நிக்க முடியல, சிறையிருப்புல தான் இருக்கிறேன். ஆனா கால் ஊன்றி நிற்கும்படி செய்தது. உங்களை கால் ஊன்றி நிற்க செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி, இதுவரை தடைப்பட்ட எல்லா ஆக்சிஜனும், இதுவரை உங்களுக்கு வியாதி இருக்குன்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் போல அந்த ஆக்சிஜனுக்கு அவருடைய ஆவி ஊதி இருக்கிறார், உங்க மேல ஊதி இருக்கிறார். மேல் வீட்டறையில சீஷர்கள் கூடி வந்த போது சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் கேட்டோன்னா அவங்க எல்லாம் ஆவியை பெற்றார்கள். பேதுரு பவுல் ஒரு இடத்துல பேசும்போதே ஆவியானவர் இறங்குறாராம். பேசும்போதே வார்த்தைகளை கேட்கும் போதே இறங்குகிறார். இந்த காலை வேளையில வார்த்தைகளை கேட்கும் போது, பரலோகத்தினுடைய வார்த்தைகள் கேட்கும் போது எல்லா இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளே இருக்கிறது, எல்லா தகவல் அதற்குள்ளே இருக்கிறது. என் வாழ்க்கையை வளமாக்கும், என் எதிர்காலத்தை வளமாக்கும் எல்லா தகவலும் ஆவியில இருக்கிறது. அந்த ஆவியோடு நான் இசைந்திருக்கிறேன், அந்த ஆவியில நான் நடக்கிறேன், அந்த ஆவியில நான் வாழுகிறேன். அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அந்த ஆவியிலே நான் இருக்கிறேன். நான் ஆவியில நடப்பேன். ஆவியில நடப்பதுன்னா விசுவாசிச்சு நடப்பேன். விசுவாசம் இல்லாம இந்த 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 காரியம் எல்லாம் சாத்தியமே இல்லை. ஒரு எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவரே விசுவாசத்தினாலே நீதிமான் செழிப்பான், வாழுவான். நான் நீதிமான், நான் விசுவாசத்துல இருக்கேன்ப்பா. நான் விசுவாசிக்கிறேன். நான் தரிசித்து நடக்கல, நான் விசுவாசிச்சு நடக்கிறேன். விசுவாசிச்சு நடக்கிறேன். இந்த கம்யூனியன் டேபிள் உங்களுக்காக இருக்கு. நீங்க இதை விசுவாசிக்கணும். இதுல பிளெஸிங் இருக்குன்னு விசுவாசிக்கணும். இதுல ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அவரே எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த திராட்சை கொலையில ஆசீர்வாதம் உண்டு. ஏசாயா 65 சொல்றாரு, இந்த திராட்சை கொலையில ஆசீர்வாதம் இருக்கு அப்படிங்கிறாரு. அதை விசுவாசிங்க, அதை விசுவாசிங்க. இதை எடுக்கும் போதே இதுக்குள்ள உங்களுக்குள்ள விசுவாசம் வரணும். அவரும் நானும் ஒன்றா இருக்கிறோம், அவர் நானும் ஒரே ஆவியில இருக்கிறோம். எனக்குள்ள வேற ஆவியே இருக்க முடியாது. எனக்குள்ள டிப்ரெஷன் கொடுக்கிற ஆவி எனக்குள்ள இருக்காது, எனக்கு இல்ல. எனக்குள்ள தேவாவினர் இருக்கிறார்.
A to Z எங்க பார்த்திருக்கீங்க? எங்க இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ என் கடைக்கு வாப்பா, A to Z எல்லாமே நாங்க வச்சிருக்கோம். வேற இன்டர்நெட்ல எங்க பார்த்திருக்கீங்க A to Z? அமேசான்ல பாருங்க A to Z. ஏன்? எங்கிட்ட எல்லா பொருளும் இருக்கு. ஆண்டவர் இப்ப நேத்து சொல்லல, அனாதியா அவர் A to Z இருக்கிறாரு. ஆல்பா ஒமேகானா A to Z நான் அப்படிங்கிறாரு. உனக்கு என்ன வேணும் நான் தரேன். உனக்கு என்ன வேணும்? சுகம் வேணுமா? என்கிட்ட இருக்கு. உனக்கு என்ன வேணும்? என்கிட்ட இருக்கு. கம் டு மீ, என்கிட்ட இருக்கு. அந்த அழைப்பை இந்த நாளில உங்களுக்கு புதுப்பிக்க விரும்புகிறார். நீங்க வேற யார்கிட்டையும் போக வேண்டாம். எல்லாம் அப்படியே திறந்த கைகளை, சிலுவையில திறந்த கைகளோடு காமிக்கிறாரா, எல்லாம் என்னிடமாய் வாங்க. நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடமாய் நான் இழுத்துக் கொள்வேன். இந்த நாளில உங்க கையில இருக்கிறது அதற்குண்டான அடையாளம். இந்த கவனன்ட் A to Z கவனன்ட். இந்த கவனன்ட் சுபம் மாத்திரம்தான் இந்த கவனன்ட்ல இருக்குல்ல. வாழ்க்கைக்கு தேவையான, ஜீவிதத்துக்கு தேவையான எல்லாம் இந்த சரீரமாகிய கிறிஸ்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆமென். உங்க வாழ்க்கைக்கு எல்லா தேவை எல்லாம் இத பார்க்கறது பேர் தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை நம்புறது, அந்த விசுவாசத்துல நடக்கிறது பேர் தான் தேவனில் நடக்கிறது. அதை நீங்க உறுதி பண்ணி இந்த நாளில கொடுக்கப்பட்ட இந்த கம்யூனியனை உங்க பிள்ளைகளுக்கு, பெற்றோர் இருந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நன்மை கிருபை உன்னை தொடரும். உங்க அப்பாவோட புதிய உடன்படிக்கை உன் கூட இருக்கு. அந்த உடன்படிக்கைக்குள்ள சகலமும் ஆல்பாவும் ஒமேகாவும் உங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. உன்னுடைய நிகழ்கால தேவைகள், எதிர்கால தேவைகள் சகலமும் இதற்குள்ளே இருக்கிறது. சர்வமும் இதற்குள்ளே இருக்கிறது. இதை விசுவாசிச்சு சந்தோஷமா அந்த ஜீவனை பங்கு பெறுவதற்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்கு நன்றியோடு தேவனை ஆராதிச்சு இந்த சரீரத்தில் பங்கு கொள்வோம்.